அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனில் அல்லாஹ் பலவிதமான ஆயத்துகள் மூலமா மக்களுக்கு நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துறான். ஆனா அந்த ஆயத்துக்களை புரிஞ்சு கொள்ளாதனால தான் இன்றைக்கு மக்கள் அந்த குர்ஆன் ஒழுங்கா விளங்காதனால வாழ்க்கையில பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க. ஒரு ஆயத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَعَسَى أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ وَعَسَى أَن تُحِبُّوا شَيْئًا وَهُوَ شَرٌّ لَكُمْ. தெளிவாக விளங்கப்படுத்துறான். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கு. உங்களுக்கு அதுல நலவு இருக்கு, எதுல கெடுதி இருக்குன்னு தெரியாது. நீங்க விரும்புவீங்க, ஒரு விஷயம் இப்படி நடக்கணும்னு விரும்புவீங்க, ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். சில விஷயத்த நீங்க வெறுப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில சில விஷயம் நடக்கிறத வெறுப்பீங்க, அல்லது சில விஷயம் உங்களை முன்னோக்கி வாரத்தை வெறுப்பீங்க, ஆனா அதுல தான் அவங்களுக்கு நலவு இருக்குது, அதுல தான் அவங்களுக்கு கயிறு இருக்குது என்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதனால வாழ்க்கையில எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பழகுவோம். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை டிஃபரெண்டான ஒரு வாழ்க்கையாக, சிறந்த ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.